ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற காபூல் சிட்டியில் ஓமர் அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா போதை பழக்கத்திலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஹாஸ்பிட்டல். ஓகேயா, இந்த ஹாஸ்பிட்டலில் பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடத்திருக்காங்க. இந்த ஏர் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 400 பேருக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள 400 பேர் இறந்துருக்குறாங்க. 250 பேருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா காயமடைஞ்சிருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவி பொதுமக்கள். ஓகேயா, அந்த ஹாஸ்பிட்டலில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸ், அவங்களோட ரிலேஷன் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் இவங்க தான் இருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அப்பாவியான பொதுமக்கள். ஓகேயா, பாகிஸ்தான் இந்த தாக்குதல் நடத்துனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிடிபி அப்படின்னு சொல்லப்படுற தெஹ்ரியா ஐ தாலிபான் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டெரரிஸ்ட் குரூப். இந்த டெரரிஸ்ட் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் போய் அட்டாக் பண்ணுறாங்க. ஓகேயா, இந்த டெரரிஸ்ட் குரூப்பு எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தானில் தான் இருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தானோட தாலிபான் கவர்மெண்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஆல்ரெடி கோவத்தில் இருக்கிறாங்க. ஓகேயா, இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா February 26, 2026 பாகிஸ்தான் ஓப்பன் வார் அறிவிக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் மேலே ஓப்பனாக நாங்கள் சண்டை போட போகிறோம், போர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார அறிவிக்கிறாங்க. ஓப்பன் வார் அறிவித்ததும் பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட கிரவுண்ட் ஃபோர்ஸு பிளெயின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணுது. ஸோ அதோட கண்டினியூ அப்படி நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதோட கண்டினியூ தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காபூலில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் மேலே அட்டாக் பண்ணிடுறாங்க. பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இந்த ரெண்டு நாடுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வெள்ள பிரச்சனை அப்படிங்கிறது பல காலமாகவே இருந்துட்டு வருது. சரியா, இதுக்கடையில் இந்த டிடிபி அப்படின்னு சொல்லப்படுற இந்த டெரரிஸ்ட் குரூப் வேற தாலிபான் கவர்மெண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இவங்க பாகிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானும் வாரையும் அறிவிச்சு வாரம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி போய்கிட்டு இருக்க கண்டிஷனில் தான் இப்போ ஹாஸ்பிட்டல் மேலே தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 400 பேர் இறந்துட்டாங்க. 200 பேருக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜுர்டாகி காயமடைஞ்சு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. இதுக்கு ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அப்பாவி பொதுமக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு பாகிஸ்தானுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் தாக்குதல் நடத்திருக்காங்க. இது வந்து பொதுமக்கள் மேலே நடத்தப்பட்ட ஒரு படு பயங்கர தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு தாலிபான் கவர்மெண்ட், ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. ஓகே, சொன்னது மட்டும் இல்லாமல் ஐநா சபையில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு கண்டனத்தையும் அறிவிச்சுட்டு கண்டனத்தையும் செஞ்சுட்டு அதே நேரம் பாகிஸ்தான் மேலே குற்றச்சாட்டையும் வச்சிடுறாங்க. ஓகேயா, பாகிஸ்தான் இதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் மேலே அட்டாக் பண்ணவே இல்லை, நாங்கள் அட்டாக் பண்ணது இந்த டிடிபி அப்படின்னு சொல்லப்படுற இந்த தீவிரவாத குழுக்கள் இருக்கிற அவங்களோட இராணுவ தளவாடங்கள், இராணுவ இலக்குகளை நோக்கி தான் நாங்கள் தாக்குதல் நடத்தணும். ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் எங்கள் மேலே பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் குற்றம் சாட்டுறாங்க. ஓகேயா, இப்படி ரெண்டு பேருமே சண்டை போட்டுருக்காங்க. இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா சீனா அண்ட் ஐக்கிய நாடுகள் சபை ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாட்டுக்கும் உள்ள பூந்து எப்பா ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அமைதிக்கு என்ன வழி அப்படிங்கிறத பண்ணுங்க, பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த போர் இதோட முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. இது இன்னுமே கூட அடுத்தும் நடக்கும். இது வந்து எப்படின்னா அடுத்து இன்னமும் கூட தொடரும். இது வந்து ஒரு போர் சூழல் தான் அந்த ஏரியாவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார் சுச்சுவேஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகள் மேலே சண்டை போட்டுருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு தேர்டு வேர்ல்டு வாரை நோக்கி பயணிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன். பாய்.